सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. सिद्धांत बिंदु ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ. ಯಯಾ ಯಯಾ ಭವೇತ್ ಪುಂಸಾಂ ವ್ಯುತ್ಪತ್ತಿ ಪ್ರತ್ಯಗಾತ್ಮನಿ ಸಾಸೈವ ಪ್ರಕ್ರಿಯಾಜ್ಞೇಯ சாத்வி சாச்ச அனவஸ்திதா. பல பிரக்கிரியைகள் இங்க இந்த சாஸ்திரத்துல அனுமதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால நம்ம எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, ஒரு விதமா சொல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த ஜீவஸ்வரூபத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் சொல்லிட்டு வராது. இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். எதையாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா போதும், ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு நம்ம கடைசி வரையில் போய் சேர்ந்து விடலாம். அதுக்காக சொல்றேன். ததேவம் ஜீவஸ்ய உபாதினா அபிபூதத்வா சம்சாரோபலப்தி. ஜீவனுக்கு ஒரு உபாதி சொல்லிட்டே வரா. அவித்யோபாதி, அந்தఃகரணோபாதி. இந்த உபாதி என்ன பண்றதுன்னு சொன்னா, ஜீவனை சம்சாரியாக காண்பிக்கிறது. இது அபிபூதம்னு சொல்லும். அபிபூதம் அபிபூதம் அபிபவகானா என்னன்னு சொன்னா, வாஸ்தவமான அதனுடைய ஸ்வரூபம் தெரியாம வச்சு வேண்டாத, அதுல இல்லாத வேற மாதிரியான ஒரு ஸ்வரூபத்தை தெரிவிக்கப்படுறது அப்படிங்கிறது இருக்கே, இதுக்குதான் அபிபவகா அப்படின்னு. இது சாதாரணமா தர்க்கத்துல என்ன சொல்லுவானா, இந்த ஜலம் இருக்கே, ஜலத்தை நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா அது வெந்நீர் ஆயிடும், சூடாயிடும். சூடானதுக்கு அப்புறம் அந்த ஜலத்தை தொட்டா நமக்கு எப்படி இருக்கும்? சூடா இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமானா சூடா தான் இருக்கும். இப்ப சூடா இருக்கும் போது அந்த ஜலம் ஆனா சூடு ஆகிறது இல்லையா? ஜலத்தினுடைய ஸ்பர்ஷங்கிறது ஜில்லுக்குதான். சீதஸ்பர்ஷவத்தியா ஆபகா, சீதமா தான் அது இருக்கும். ஆனா இந்த சமயத்துல பார்த்தா அதோடைய சைத்தியம் தெரியல, மாறுதலா உஷ்ணம் தெரியுது. அப்ப என்னாச்சு, இந்த உஷ்ணத்தன்மை நமக்கு தெரியறதுனாலே ஜலத்தினுடைய உண்மையான குணம் இருக்கே சீதஸ்பர்ஷம், அது தெரியாம போறது. இதுதான் சீதஸ்பர்ஷத்துக்கு அபிபவம்னு சொல்லப்படுறது. அது இல்லாம போறதுன்னு சொல்லல. அதனாலதான் இது தணிஞ்ச உடனே அது திரும்பி வந்துவிடும். திரும்பி வருது இல்ல, இருக்கு, அப்படியே இருக்கு. சீதஸ்பர்ஷங்கிறது ஜலத்துக்கு அப்படியே இருக்கு, எங்கேயும் போகல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு தெரியாம இருக்கு, அபிபூதமாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவனுடைய அசம்சாரி ஸ்வரூபமானது இந்த உபாதியாலே அபிபூதமாயிருக்கு. அதாவது அந்த மாதிரி அசம்சாரி ஸ்வரூபம்ங்கிறது தெரியல, அதுக்கு விபரீதமாக வேற விஷயங்கள்லாம் தெரிகிறது. உபாதினா அபிபூதத்வா சம்சாரோபலப்தி. ஜீவனிடத்துல அவனை சம்சாரியாக நம்ம பார்க்கிறோம், சம்சாரம் தான் தெரிகிறது. பரமேஸ்வரஸ்யதோ உபாதி வசித்வா சர்வஜத்வாதிகம் இது சம்யக் உபபத்தியதே வியவஸ்தா. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த உபாதியை வச்சுதானே நம்ம ஈஸ்வரனையும் சொல்லியாகணும். ஈஸ்வரனுக்கும் ஒரு உபாதியை வச்சுதான் ஜீவனிடத்திலிருந்து அவரை பிரிச்சு காண்பிக்கணும். இப்ப இந்த உபாதி ஜீவனிடத்துல வேலை பண்ணி அவனை சம்சாரி ஆக்கி எடுத்துன்னு சொன்னா, இதே உபாதி பரமேஸ்வரனையும் அப்படி ஆக்கிடாதா அப்படின்னு சந்தேகம் வரும். அதுக்கு பதில் என்ன சொல்றார், இல்லே பரமேஸ்வரஸ்து உபாதி வசித்வா. வசி பரமேஸ்வரா, பரமேஸ்வரனுடைய வசத்துல இருக்கான் உபாதி. இந்த அவித்யே அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அவருடைய வசத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், அவருக்கு அதீனமா இருக்கு. ஆனா ஜீவனுக்கு அது அதீனமா அது இல்லை, ஜீவன் தான் அதுக்கு அதீனமா இருக்கான். அப்ப அதனாலதான் ஜீவன் இடத்துல அந்த உபாதி நன்னா வேலையை காண்பிச்சிருக்கு. ஆனா பரமேஸ்வரனுக்கு அது கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலே பரமேஸ்வரன் இடத்துல இது எந்த வேலையும் காண்பிக்கிறது இல்லை. அவரை சர்வஜனாவே வச்சிருக்கு, அந்த குறையெல்லாம் எதுவுமே இல்லை. சர்வஜத்வாதிகம் இது சம்யக் உபபத்தியதே வியவஸ்தா. இந்த உபாதியானது
பரமேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருக்குங்கிறது அவரே சொல்லிடுறார். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி அப்படின்னா எப்ப எனக்கு ஜென்மா வேணும், ஏதாவது ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது நானே எனக்கு அந்த பிரகிருதியை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப அதை பிரேரணை பண்ணி எனக்கு வேண்டியதை பண்ணி விடுறேன்னு சொல்றதுனால அந்த பிரகிருதியானது உபாதியானது பரமேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ததசீனத்வாத் அர்த்தவத்து அப்படிங்கிற சூத்திரத்திலையும் இதே விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சம்யக் உபபத்தியத்தை வியவஸ்தா, இதுல நமக்கு ஒண்ணும் இது இந்த உபாதியை வச்சு பேதம் பண்ணினா சம்சாரியாக ஈஸ்வரனும் ஆயிடுவாரோ அப்படின்னு சந்தேகங்கள்லாம் இன்னும் வேண்டாம். நானும் பவது அவித்யாவசாத் ஜீவேஸ்வர விபாக வியவஸ்தா மானமேயாதி பிரதிகர்ம வியவஸ்தா து கதம் இது சேத். இப்ப மேல பிரதிகர்ம வியவஸ்தா விஷயத்தை சொல்றதுக்காக வர்றார். இந்த மாயாங்கிற உபாதி, அவித்யாங்கிற உபாதி, அந்தఃகரண உபாதியை வச்சிருந்து ஜீவன் யாரு, ஜீவன் ஈஸ்வரன் இதெல்லாம் பிரிச்சு விபாக வியவஸ்தை பண்ணிட்டார். ஆனா ஒரு ஜீவன் ஒரு விஷயத்த பார்க்கும்போது தேவதத்தன் கடத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்கான், ஆனா யஜ்ஞதத்தன் கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்ப யஜ்ஞதத்தனுக்கு ஏன் இந்த கட்டம் தெரியல, தேவதத்தனுக்கு தெரியுது, அதே மாதிரி யஜ்ஞதத்தனுக்கும் தெரிய வேண்டாமா? ஏன்னா ஒரே ஆத்மா தானே, சைத்தன்யம் ஒன்னா இருக்கே அப்படின்னு ஒருத்தன் கேட்டானே. ஆனால் அது எப்படி ஏன் தெரியல, அதுக்கு என்ன வியவஸ்தைங்கிறத இப்ப சொல்ல போறார். இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தான்னு சொல்றது. மான மேயாதி பிரதிகர்மம் கதமிதி சேத் உச்சதே. திருஷ்யத்வாத் ஜடத்வாத் விநாசித்வாச்ச பரிச்சின்னா அபி அவித்யா அனிர்வச்சனீயத்வேன விசாராசஹ ஆவரண விக்ஷேப சக்தித்வயவதி சர்வகதம் சிதாத்மானம் ஆவரணவதி அங்குலிரிவ நயன சந்நிகிதா சூரிய மண்டலம். அங்கேருந்து ஆரம்பிச்சா உபாதியோட ஸ்வரூபத்துல இருந்து. இந்த அவித்யை என்ன பண்றது? அவித்யங்கிறது திருஷ்யமாக இருக்கு, ஜடமானது, இன்னும் வினாசி, தியானம் வந்தா வினாசித்து அடையக்கூடியது. அதே சமயத்துல அவித்யா பரிச்சின்னமாக இருக்கு, அபரிச்சின்னமா எங்கேயும் வியாபகமா இல்லை. இப்படி இருந்தாலும் இந்த அவித்யானது பரமேஸ்வரனை மறைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த அவித்யா வாஸ்தவம் கூட இல்லைன்னு அனிர்வச்சனீயத்வேன விசார அசகா. அவ 4 திருஷ்யத்வாத் ஜடத்வாத் விநாசித்வாத் பரிச்சின்னா. பரிச்சின்னமா மாத்திரம் இல்லை, அனிர்வச்சனீயமா இருக்கு, சத்தியமா கூட இல்லை. அப்படி இருந்தாலும் இதுக்கு 2 சக்தி இருக்கு, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரண விக்ஷேப சக்தி துவயவதி. இந்த சக்திகளை வச்சுட்டு இது என்ன செய்யறது? சர்வகதம், தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு நேர் விபரீதமா இருக்கு பரமாத்மா ஸ்வரூபம். சர்வகதம், அவிநாசி, அபரிச்சின்னம், இப்படி இருக்கக்கூடிய சீதாத்மானம். அது ஜடம் கூட ஜடம் இல்லை, அஜடம், சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. அதை போய் ஆவரணம் வச்சு ஆவரணம் பண்ணிடுறது. இப்படி எங்கேயாவது முடியுமா? இத்தோண்டு ஆவரணத்தை வச்சிருந்து அந்த பெரிய விஷயத்த மறையணும்னு சொன்னா எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பரிச்சின்னமான அவித்தியை வச்சு பெரிய சைத்தன்யத்தை போத்தி எப்படி மறைக்கிறதுனா, போத்தி மறைக்கிறது இல்லை, இது போர்வ மாதிரி போத்துறது இல்லை. அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். பெரிய சூரிய மண்டலம் இருக்கு, இது எனக்கு மறையணும். எதை வச்சு மறைக்கலாம்னு சொன்னா ஒரே ஒரு விரலை வச்சு மறைச்சிடலாமா? எப்படி விரல் தூண்டு, இது எப்படி இவ்வளவு பெரிய சூரிய மண்டலத்தை மறைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அங்குலிரிவ நயன சந்நிகிதா சூரிய மண்டலம். தன்னுடைய கண்ணுக்கு எட்டா போல இந்த பக்கத்துல இந்த ஒரு விரலை வச்சுட்டான்னா அப்புறம் சூரிய மண்டலமே மறைஞ்சு போயிடும். அவ்வளவு பெரிய சூரிய மண்டலம் இதனால மறைக்க முடியும். ஒரு சாதாரணமா அவங்க இது சொல்லுவா, போற மார்க்கத்துல எல்லா இடத்துலயும் நிறைய முள் இருக்கு, முள்ளு குத்தாம இருக்கணும். நடந்து முள்ளு அங்கதான் அந்த மார்க்கத்துல தான் போகணும். ஆனா முள்ளு குத்தக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மார்க்கத்துல உள்ள முள்ளெல்லாம் போத்தி ஆவரணம் பண்றோமா, இல்ல காலுக்கு செருப்பு போட்டு ஒரு ஆவரணம் பண்றோமா? எது லகு? காலுக்கு செருப்பு போட்டுட்டு போனா முள்ளு அங்கேயே இருந்தாலும் அது குத்தாம தப்பிச்சுக்கலாம். இதுக்காக போய் எல்லா முள்ளையும் எடுத்து விட்டு இல்லது அதுக்கெல்லாம் ஆவரணம் பண்ணி மறைச்சு அப்புறம் நடக்கிறதுன்னு சொன்னா அது குருபூதம்.
அதனால இந்த மாதிரி ஒரு லோக பிரசித்தியான விஷயம் இருக்கு. ஒரு அங்குலிதான் கண்ணை மறைக்கிறது. கண்ணை மறைக்கிறதுனா கண்ணை மூடல, கண்ணுக்கும் அந்த சூரிய மண்டலத்துக்கும் நடுப்புற இப்படி வச்சுன்னு விட்டாருன்னா சூரிய மண்டலத்தையே மறைச்சு விடுறது. சூண்டு அந்த அங்குலி அவ்வளவு பெரிய சூரிய மண்டலத்தை மறைச்சுட்டா எப்படி மறைச்சதோ அதே மாதிரி பரிச்சின்னமான இந்த அவித்தியை கூட அபரிச்சின்னமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைக்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு. தத்திர சொல்லுவான், இந்த விரல வச்சு கண்ணையே மூடிட்டுட்டான் அதான் தெரியல அப்படின்னு இல்ல. தத்திர சக்ஷுஷ ஏவ ஆவரணே அங்குலேரபி அபான பிரசங்கா. அது கண்ணையே மூடிட்டான்னா அப்புறம் விரல் கூட தெரியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த அஜ்ஞானமே தெரியாது போயிடும். ஆனா அஜ்ஞானம் தெரியுது, ஆத்மஸ்வரூபம் தெரியலே அப்படின்னு தெரியலேன்னு தெரியுது. அப்ப தெரியலேன்னு தெரியணும்னு சொன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் மறைஞ்சு விடக்கூடாது, அது கொஞ்சம் பிரகாசிச்சுட்டே இருக்கணும். கண்ணை மூடினா மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை மூடிட முடியாது, அது பிரகாசிச்சுட்டு இருக்கணும். அதை சொல்றேன். ஒண்ணு அதிஷ்டான ஆவரணம் அந்தரேன விக்ஷேபானுபத்தேஷ்ட. ரெண்டு சக்தி இருக்குன்னு சொன்னாரியா, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு. அந்த ஆவரணம் பண்ணலன்னு சொன்னா, அதிஷ்டானத்தை ஆவரணம் பண்ணலைன்னா விக்ஷேபம் வராது. சுத்தியாவே தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் அது வெள்ளின்னு பிராந்தி வர முடியாது. ரஜுவாவே தெரிஞ்சுட்டு தெரியறதுன்னு சொன்னா அது தெரிஞ்சுட்டு இருக்கும் போதே அது சர்ப்பம்னு ஒரு பிராந்தி வரட்டுமேனா வர முடியாது. ஆவரணம் பண்ணினாத்தான், அதிஷ்டானத்தை ஆவரணம் பண்ணினாத்தான் மேற்கொண்டு விக்ஷேபத்தை ஏற்படுத்த முடியும். அத சொல்றார். அதிஷ்டான ஆவரணம் அந்தரேன விக்ஷேபான் உபபத்தேஷ்ட. சரி, இதனால என்ன? ததா தா பூர்வ சம்ஸ்கார ஜீவ கர்ம பிரயுக்தா சதி நிகில ஜகதாகாரேன பரிணமதே. இப்ப சொன்னோம் இந்த அவித்யா, இதுதான் மாயா சொல்லலாம். மாயா அவித்யா எல்லாம் ஒண்ணுதான். இந்த அவித்யானது பூர்வ சம்ஸ்காரம் ஒண்ணு, ஜீவனுடைய கர்மாக்கள் ஒண்ணு. இது ரெண்டுமா சேர்ந்து இந்த அவித்யை இவ்வளவு பெரிய ஜெகத் ரூபமாக பரிணாமத்தை அடையறதுக்கு பிரேரகமாக இருக்கு, நிமித்த காரணமாக இருக்கு. அதுக்காகத்தான் இது இவ்வளவு பெரிய ஜெகத் ரூப நிகில பரிணாமத்தை, ஜெகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தமாகவும் இந்த அவித்யை பரிணாமத்தை அடையிறதே. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்தந்த ஜீவனுடைய கர்மா அதுக்கு காரணம். எப்பதான் அது அந்த மாதிரி பரிணாமிச்சாதான் அந்த கர்ம பலத்தை ஜீவனை அனுபவிக்க முடியும். பண்ணின கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும். அதுக்காக அந்த திருஷ்டி தேவைப்படுறது. அதே சமயத்துல பூர்வ சம்ஸ்காரமும் அதுக்கு காரணமாக இருக்கு. பூர்வ சம்ஸ்கார ஜீவகர்ம பிரயுக்தா சதி தா அவித்யா நிகில ஜகதாகாரேன பரிணமதே. தாச்ச ஸ்வகத சிதாபாசத்வாரா சித்தாதாத்ம்ய ஆபன்னா இதி தத் காரியமபி சர்வம் ஆபாசத்வாரா சிதனுஸ்யூதமேவ. அந்த அவித்யை இன்னொரு விஷயம். அந்த அவித்யில சிதாபாசம், சித் பிரதிபிம்பம் இருக்கான். சிதாபாசம்னா சித் பிரதிபிம்பம்னு வச்சுப்போம். அந்த சித் பிரதிபிம்பம் அவித்யில வந்ததுன்னா அந்த சித் பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதானே. அதனால அது சித் தாதாத்மியம் உடையதாக இருக்கு. சித்தாதாத்மியாபன்னா, அதாவது சித்தோட தாதாத்மிய சம்பந்தத்தை உடையதுன்னு அர்த்தம். சித்தாதாத்மியாபன்னாங்கிறதுக்கு அர்த்தம். எப்படி சித்தாதாத்மியாபன்னமாச்சு? அந்த சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் அதுல வருது. எதுல? அவித்யில. அப்ப அந்த சிதாபாசம் சைத்தன்யம் தானே. அதனாலே சிதாபாசத்வாரா சித்தாதாத்மியம் உடையதாக அந்த அவித்யை இருக்கு. அப்பேற்பட்ட அவித்யுடைய காரியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களும் அப்படியே சித்தாதாத்மியாபன்னமாத்தான் இருந்தா. தத் காரியம் அப்படி சர்வம் ஆபாசத்வாரா சிதனுஸ்யூதம் ஏவ. இது திருஷ்டாந்தம் நம்ம என்ன சொல்லலாம்னா, மண்ணால 2 கட்டாவயவங்கள் கபாலம்னு சொல்றா. கட்டாவயவத்தை பண்ணி அது 2ஐயும் சேர்த்து கட்டம்ங்கிற ஒரு அவயவை நிர்மாணம் பண்ணினான்னா அந்த கபாலம் எப்படி மண்ணாக இருக்குமோ அதே மாதிரி அந்த நிர்மாணம் பண்ண அந்த கடைசி கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் மண்ணாவதான் வரும்.
மண்ணாலான கபாலத்தினால நிர்மாணம் பண்ணினா அந்த கட்டமும் மண்ணா தான் வரும், வேறையா வராது. ஏன்? அந்த கபாலமும் மிருது அனுஷ்டியுத்தமா இருக்கு. அதே மாதிரி இங்க மூல காரணமான அந்த அவித்யை பரிணாமி உபாதான காரணமானது சைத்தன்யத்தோட தாதாத்மியாபன்னமாக இருக்கிறதுனாலே அதனுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய சமஸ்த காரியங்களும் கடப்பட்டாதிபதின்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்திலையுமே அந்த சைத்தன்ய தாதாத்மியம்ங்கிறது இருக்கவே இருக்கு. அது புதுசா கொண்டு வர வேண்டியதில்லை, அது இருந்துட்டே இருக்கு. சீதானுஷ்டியூத்தம் ஏதோ ததாச்ச. இப்ப எல்லா இடத்தையும் சைத்தன்ய சம்பந்தம் தானாவே இருந்துட்டு இவன் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அது சைத்தன்ய சம்பந்தமா தான் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா இப்பதான் நமக்கு கேள்வி வந்துட்டது. ததாச்ச சைத்தன்யஸ்ய தீபவத் ஸ்வசம்பந்த சர்வபாசகத்வாத் ஜகதுபாதான சைத்தன்யம் பிரமாணாபேக்ஷாம் அந்தரேணைவ சர்வதா சர்வம் பாசயத்து சர்வஜ்யம் பவதி. அந்த ஈஸ்வர விஷயத்துல சரியா போச்சு போயிடுறது, ஜீவ விஷயத்துல கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படுறது. இப்படி இருக்கிறதுனால ஈஸ்வரன் விஷயத்துல என்னன்னு கேட்டா, இந்த சைத்தன்யத்தோட சுவாவம் என்ன? பிரகாசம் தானே. தானும் பிரகாசம் இருக்கும், தன்னோட சம்பந்தப்பட்டது இருந்தா அதையும் சேர்த்து பிரகாசப்படுத்தும். தீபமும் அப்படிதான், தானும் பிரகாசிக்கும், தீப பிரகாசம் எது மேல உயர்தோ அந்த வஸ்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்தும். அப்ப சைத்தன்யத்தை தீபவத்து சம்பந்த சர்வ பாசகத்வா எல்லாத்தையும் பாசனம் பண்ணிட்டு இருக்கும். அப்ப ஜெகத் உபாதான சைத்தன்யம், ஜெகத்துக்கு உபாதான ரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் எது? ஈஸ்வர சைத்தன்யம் தான். அதுக்கு ஜெகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணாபேட்சை இல்லையா? பிரமாணாபேக்ஷாம் அந்தரேணிவ சர்வதா சர்வம் பாசைய சர்வஜ்யம் போது. அப்ப ஈஸ்வரனுக்கு ஜெகத்துல அவித்யா பரிணாமா வந்த இந்த ஜெகத்தை பார்க்கறதுக்கு பிரமாணத்தை உபயோகப்படுத்தி அவரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது தெரிஞ்சுட்டே இருக்கு, அவரோட நேரம் சம்மந்தப்பட்டு இருக்கு. அதனால அவருக்கு எல்லாமே தெரியுது, சர்வஜனா இருக்காரு. தேனா தத்ர ந மானமேயாதி வியவஸ்தா. தத்ரனா ஈஸ்வர விஷயம். ஈஸ்வரன் இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சின்றார்? எந்த பிரமாணத்தால அவருக்கு இது தெரிகிறது? இங்க கட்டம் இருக்கு, எப்படி தெரியுதுன்னு என்ன கேட்டா கண்ணால தெரியுதுன்னு சொல்லணும். ஆனா ஈஸ்வரனுக்கு இங்க கட்டம் இருக்குங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா அங்க பிரமாணத்தினால அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியா தெரிஞ்சுன்னு விடுறாராம். ஏன்னா அவர் அந்த கட்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கார், அதனால தெரியுது. அதனால ஈஸ்வர விஷயத்துல பிரமாணப்படமேய வியவஸ்தை கிடையாது. அவர் சர்வஜர், எல்லாமே தெரியும். கிந்து ஜீவே, ஜீவனிடத்துல நமக்கு இந்த வியவஸ்தைக்கு யோசனை பண்ண முடியாது இருக்கு. அதுக்குதான் பிரக்கிரியை கொண்டு வருது. தஸ்ய புத்தி அவச்சின்னத்வேன பரிச்சின்னத்வாது ஜீவஸ்ய. ஜீவன் ஒரு ஒரு அந்தஸ்கரணத்தை, புத்தினா அந்தஸ்கரணம் வச்சுங்கோ, அந்த அந்தஸ்கரணத்தை பரிச்சின்னமாக ஆயிடுறான். இவனுக்கு எல்லா விஷயத்தோடும் சம்பந்தம் இல்லை. ஆகையால இவனால எல்லாத்தையும் ஒரே சமயத்துல தெரிஞ்சுக்க முடியாது. எதுல சம்பந்தப்படுறானோ அந்த விஷயத்த மாத்திரம் தெரிஞ்சுடுறான் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. ஏன்னா சிதபிவியக்தி யோக்கியேன ஏன அந்தஸ்கரணேன யதா யத் சம்பந்தம் பவதி ததேவ ததா ததவச்சின்னோ ஜீவஹ அனுபவதி இது ந சாங்கர்ய பிரசங்க. இப்ப பிரதிகிரம வியவஸ்தை நம்ம மேல சொல்ல போறோமே, அந்த வியவஸ்தைப்படி என்ன ஆகும்னு கேட்டா, எந்த அந்தஸ்கரணமானது, அதாவது ஜீவனுக்கு உபாதியாக இருக்கக்கூடிய அந்தஸ்கரணமானது எந்த சமயத்திலே எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்குமோ அந்த விஷயம்தான் அந்த சமயத்திலே அந்த அந்தஸ்கரணத்தை கொண்ட ஜீவனுக்கு பாதிக்கும். ஜீவன் அந்த விஷயத்தை தான் அனுபவிக்க முடியும். இவருடைய அந்தஸ்கரணத்தோட சம்பந்தப்படாத எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் இவனுக்கு அப்ப தெரியாது. இதே வஸ்து இவனுக்கு காலாந்தரத்துல வேற விஷயத்த பார்க்கும்போது தெரியாது போயிடும். அதனால இதுதான் வியவஸ்தை. இன்னொருத்தனுடைய அந்தஸ்கரணம் அங்க சம்பந்தம் இல்லை. அதனால இவன் ஒரு கடத்தை பார்க்கறான்னு சொன்னா அதே சமயத்துல மற்ற ஜீவன்கள் எல்லாம் அந்த கடத்தை பார்க்கணும் அவசியமே இல்லை, அவன் பார்க்காமலும் இருக்க முடியும். அதனால சிதபிவியக்தியோக்யேன ஏன அந்தஸ்கரணேன யதா யத் சம்பந்தம் பவதி ததேவ ததா ததவச்சின்னோ ஜீவஹ அனுபவதி இது ந சாங்கரிய பிரசங்கா. ஜீவானுபவங்களுக்கு சாங்கரியம்னா என்ன? சாங்கரியங்கிறது
எல்லா அந்த கரணத்திலும் ஒரே சைத்தன்யம் தானே பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டு, இந்த சைத்தன்யத்துல இந்த ஜீவனுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொன்னா அதே சைத்தன்யம் தானே எல்லா இடத்துலயும் இருக்கு, அதனால எல்லா ஜீவனுக்கும் அந்த விஷயம் தெரியட்டுமே அப்படின்னு சொல்றதுக்குதான் சாங்கரியம்னு பேரு. அந்த சாங்கரியத்துக்கு வாரணம் பண்ணிடுறோம் ஒரு விவசாய பண்ணி. அது என்னன்னு சொல்ற ஏவமற்ற பிரக்ரியா. இந்த பிரதிகர்ம விவஸ்தைக்கு ஒரு பிரக்ரியை போட்டிருக்கும். பிரக்ரியங்கிறது என்ன? சரீர மத்தியே ஸ்திதா சர்வ சரீர வியாபக தத்துவ பிராதான்யேன சூக்ஷ்ம பஞ்சபூதாரப்த அந்தఃகரணாख्यः அவித்யா விவர்த்தः தர்ப்பணாதிவத் அதிஸ்வச்சः நேத்ராதித்வாரா நிர்கத்ய யோக்யான் घटादीन् விஷயான் வியாப்ய தத்ததாகாரோ பவதி துருத தாம்ராதிவத். முதல்ல அந்தఃகரணத்தை வர்ணிக்கிறார். அந்த அந்தःகரணம் எங்க இருக்குன்னா சரீர மத்தியே ஸ்திதா. இந்த சரீரத்துக்கு மத்தியில இருக்கான். சரீரத்துக்கு மத்தியத்துல ஹிருதயம் அந்தःகரணத்துக்கு ஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அங்க இருக்குன்னு சொல்லிருக்கு. ஆனா அங்கதான் இருக்குன்னு இல்ல, சர்வ சரீர வியாபகா. காலில இருந்து தலை வரையும் எல்லா இடத்துலயும் இந்த அந்தःகரணம் வியாபிச்சுட்டு இருக்கு இந்த சரீரத்துல. சத்துவ பிராதான்யேன சூக்ஷ்ம பஞ்சபூத ஆரம்பா. 5 பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அபஞ்சீகிருத பஞ்சபூதத்தை வாங்கிக்க வேண்டியது. அதுல சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்ட 5 பூதங்களும் கலந்து அதனால உண்டாக்கப்பட்டது இந்த அந்தःகரணம். சத்துவ பிராதான்யேன சூக்ஷ்ம பஞ்சபூத ஆரம்பா. சூக்ஷ்ம பஞ்சபூதம்னா அபஞ்சீகிருத பஞ்சபூதம். ஸ்தூலமாகறதுக்கு முன்னாடியே அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இந்த அந்தःகரணத்தை உண்டாக்கி எடுத்து பேரு அந்தःகரணம்னு பேரு. அந்தःகரணாख्यः அவித்யா விவர்த்தகான அவித்யுடைய பரிணாமம், மூல பிரகிருதியுடைய பரிணாமம் தான் இது. இதனுடைய சுவாவம் இந்த சத்துவகுணத்தினால வந்ததுனாலே தர்ப்பணாதிவத் அதிஸ்வச்சா. கண்ணாடி போல இருக்கான், பளிச்சுன்னு இருக்கான். பளிச்சுன்னு இருக்கிறதுனால அதுல என்ன லாபம்னு கேட்டா சைத்தன்யம் பிரதிபலிக்கும். அந்தःகரணத்துல சைத்தன்யம் பிரதிபலிக்கிறதுக்கு நம்ம வேற காரணம் சொல்ல வேண்டாம், அது அந்தःகரணத்துடைய சுவாவம் புரியும். ஆனா இது என்ன பண்றது, நேத்ராதித்வாரா நிர்கத்ய. நம்ம பகிரந்திரியம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகிரந்திரியங்களுக்கு அதனுடைய விஷயத்தோடு சம்பந்தம் ஏற்படும் போது, இப்ப கண்ணுக்கு அங்க தூரக்க இருக்கிற விஷயத்தோட சம்பந்தம் வருது. அப்போ அந்த நேத்திர கோலகத்வாரா இந்த அந்தःகரணம் வெளியில அது வரை போய் நீண்டு போறதான். நிர்கத்ய யோக்யான் घटादीन् விஷயான் வியாப்ய. இந்த இந்திரியத்தினால எது கிரகிக்கிறதுக்கு யோக்கியம்ங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. சக்ஷுஸ்னால இதைத்தான் கிரகிக்கலாம், மற்ற இந்திரியங்கள்னால இதுதான் கேட்கலாம், காதால இதுதான் கேட்கலாம், இத்தியாதிகள்லாம் இருக்கு. அந்த நியமத்தை அனுசரிச்சு அந்தந்த யோக்கியமான விஷயங்களை இந்த அந்தःகரணம் வியாபிச்சுக்கும். அதாவது அதை போய் தொடும், அது மேல படும், பட்டு தத்ததாகாரோ பவதி. அந்த விஷயத்தோடு இதுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுறது, அதுக்கு ஆகாரம்னு சொல்றது. ஆகாரமானதான் குருத தாம்ராதிவத். இது திருஷ்டாந்தம் மனசுல ஏறதுக்காக சொல்றா. சின்ன குழந்தையா இருக்கிறதுக்கு இதுதான் சொல்லணும்னு சொன்னா மனசுல ஏறும், அப்புறம் அதை விட்டுவிடணும். அதாவது அந்த அச்சு பொம்மை எல்லாம் பண்றவன் இருக்கானே, அவன் இந்த தாமிரத்தை உருக வச்சு அந்த அச்சுல விட்டான்னா அந்த உருகின தாமிரமானது அச்சுல அது கெட்டியாகும் போது என்ன ஆகாரத்துல வரும், அந்த அச்சுங்கிறது எந்த ஆகாரத்துல இருக்கோ அந்த ஆகாரத்துல வந்து. அதுதான் துருத தாமிராதிவத், மூஷாநிருத்த துருத தாமிராதிவத் அப்படின்னு பாஷகாரர் சொல்லியிருக்கா. தஸ்யச்ச சௌராலோகாதிவத் ஜடித்தேவ சங்கோச்ச விகாசோ உபபத்தியதே. இப்போ இந்த அந்தःகரணம் இருக்கே, அது திடீர்னு அங்க போச்சு, அப்புறம் கண்ண உடனே டக்குன்னு அங்க இருந்து வந்துடுச்சு. செடார்னு வர முடியுமான்னு கேட்டா வர முடியும்னு. சௌர ஆலோகவத்து, சூரியன் தேஜஸுக்கு கதி கொஞ்சம் ரொம்ப வேகம். தேஜஸ்னுடைய கதியானது அதிசயிதமான வேகம், எல்லாத்தையும் விட வேகமானது. அதனால சூரியனுடைய பிரகாசமானது என்ன ஒரு வேகத்துல வருதோ, என்ன ஒரு வேகத்துல மறைகிறதோ, சங்கோச்சம் விகாசம் ஏற்படுறதோ, அதே மாதிரி இந்த அந்தःகரணம் சக்ஷுரேந்திரியம் இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுக்குமே அதிசயித்த வேகத்துல சங்கோச்சமும் விகாசமும் உண்டு. சங்கோச்சம்னு சொன்னா குறுகிடுறது, விகாசம்னு சொன்னா பரவுறது.
இவ்வளவு தூரம் பரவறதுக்கு ரொம்ப நேரம் வேணுமானா வேண்டாம். அதுலயும் சூக்மபூத ஆரப்தம்னு சொல்லும் போது பிரமாதமான வேகம், அதிசயித்தமான வேகம். அப்போ சூக்மபூதமான தேஜஸ் இருக்கே அதனுடைய வேகத்தை கேட்கவே வேண்டாம், அது இன்னும் அதிகப்படியா இருக்கும். அதனால ஜடிதி சங்கோச்ச விகாசம் உபபத்தேன்னு உடனே வந்துரும். சாவயவத்வா பரிணமமானஹா. இப்ப இந்த அந்தஸ்கரணமானது சாவயவ பதார்த்தம். இது நையாயிக்கால் மாதிரி ஒரு பரமாணு ரூபமாக இங்க வச்சுக்கல, அது சாவயமான பதார்த்தம் தான். அதனால அதுல இந்த பரிணாமம் வரும்போது தேகாபியந்தரே கடாதவுச்ச சம்யக் வியாப்திய, இங்கேந்து வெளியில போறதுன்னு சொன்னா நமக்கு சாதாரண ஒரு இது வரும். அந்தஸ்கரணம் இவன் சரீரத்தை விட்டு கிளம்பி அங்க கடம் தூரத்தை இருக்கே அந்த இடத்துக்கு போயிடுத்து அப்படின்னு போச்சு. ஆனா அந்தஸ்கரணம் தேகத்தை விட்டுட்டு போகல, தேகத்துக்குள்ள இருந்துட்டே இங்கேருந்து நீண்டு அங்க கடத்தை போய் தொடரும். அப்பனா அது எப்படி இருக்கு? கடாதவு தேகாபியந்தரேச்ச சம்யக் வியாப்திய கட தேக கடயோர் மத்தியேபி தகுர்வத் அவிச்சின்னஹ அபி அவதிஷ்டதே. இதை விட்டுட்டு அங்க போல இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, நீண்டு இருக்கு அப்படியே நீட்டமா. அதனால இங்கேயும் ஒட்டின்னு இருக்கு, தேகத்துக்குள்ளேயும் ஒட்டின்னு இருக்கு, கடத்தையும் ஒட்டின்னு இருக்கு, நடுப்பையும் இருக்கு. தத்ர தேஹே அந்தஸ்கரண பாகः அகங்காராட்சः கர்த்தா இது உச்சதே. இந்த அந்தஸ்கரணம் தேகாவிச்சின்னமா இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்கரணத்துடைய பாகத்தை தான் நாம அகம்னு சொல்றோம். அகங்காரம்னு அதுக்கு பேர் கொடுத்திருக்கோம். அதுதான் கர்த்தாவாம். பிரமாதா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தான் பிரமாதா கர்த்தா போக்தா எல்லாம் தான். தேக விஷய மத்தியவருத்தி தண்டாயமான தத்பாக விற்பி ஜானாட்சா கிரியா இது உச்சதே. இப்ப இந்த தேகத்துக்கும் அந்த தூரத்து கடத்துக்கும் நடுப்புற அந்த அந்தஸ்கரணத்தினுடைய பாகம் இருக்கு இல்லையா, இதான் நீண்டு இருக்குன்னு சொன்னா இங்க சம்பந்தப்பட்டிருக்கும் இல்லையோ, அந்த நடுப்புற இருக்கக்கூடிய அந்தஸ்கரண பாகத்துக்கு தான் விற்பி ஜானம்னு பேரா. அது கிரியா. ஞானம் ஞாதா ஞானம்னு சொல்றது ஞான கிரியது. விஷயம் வியாபகா ததுபாகா, அந்த விஷயங்கிறது கட்டம் இல்லையா, அந்த கட்டத்துல இடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்தஸ்கரண பாகம் இருக்கு, அதுக்கு விஷயத்தை ஞான கர்மத்துவ சம்பாதகம் அபிவியக்தி யோகியத்துவம் இது வச்சது. அதுக்கு வேற பேரு, அது அபிவியக்தி யோகியத்துவம் அப்படின்னு ஒரு பேரு கொடுத்தார். அது என்ன பண்றதுன்னா அதுதான் அந்த விஷயத்தை இந்த ஞான விஷயமாக்குறது. ஞான கர்மத்துவ சம்பாதகம் என்ன தெரியுறது அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா, கடம் தெரியுறதுன்னு. அப்ப கடத்தை தெரியறதுன்னு சொல்றதுக்கு அந்த கடம் இந்த ஞானத்துக்கு கர்மகாரகமாக ஆகணும். அப்படி ஆக்குறது எதுன்னு கேட்டா இந்த விற்பி தான். இந்த விற்பி கடத்துல போய் அங்க இடிக்கின்ற அந்த கடத்துல வரக்கூடிய அந்த அந்தஸ்கரணத்துடைய பாகம், இதுதான் அந்த கடத்தை ஞானத்துக்கு கர்மகாரகமா ஆக்கி விடுறது. தஸ்ய திரிபாகஸ்ய அந்தஸ்கரணஸ்ய அதிஸ்வச்சத்வா சைதன்யம் தத்ர அபிவியஜ்யதே. 3 பாகம் ஆயிடுச்சு இப்போ இந்த அந்தஸ்கரணத்துக்கு. தேகத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு, அந்த கடத்திலையும் வந்தது, நடுப்புறையும் இருக்கு. கடத்துக்கும் தேகத்துக்கும் நடுப்புற கூட நீட்டமா அது பிரபாரூபமாக பிரபாகாரேன அந்த அந்தஸ்கரணம் இருக்கு. இப்ப 3 பாகம் ஆயிடுச்சா, 3 பாகமும் பரமஸ்வச்சமா இருக்கு, அதிஸ்வச்சமா இருக்கு. அதனால அங்க சைத்தன்யம் பிரதிபலிக்கணும். சைதன்யம் அங்க அபிவியக்தி ஆயிடுச்சுன்னா அப்போ இது எல்லாமே அப்போ பிரிக்க ஆரம்பிச்சிடும். தஸ்ய அபிவியக்தஸ்ய சைதன்யஸ்ய ஏகத்வே அபி அபிவியஞ்சக அந்தஸ்கரண பாகபேதா திரிதா வியபதேசோ பவதி. இப்ப இந்த அந்தஸ்கரணத்தை 3ஆ பிரிச்சாரோ இல்லையோ, தேக மத்திய பாகம், தேகத்துக்குள்ள இருக்கிற பாகம், தேகத்துக்கு வெளியில கடத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய பாகம், கடத்துல ஒட்டின்னு இருக்கிற பாகம்னு 3ஆ பிரிச்சாரு இல்லையா. இந்த மூணுலயும் சைத்தன்யம் பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. இதனால அந்த சைத்தன்யத்துக்கும் 3 பாகம், 3 தினசான பேர் வந்துடுச்சு. கர்த்திரு பாகாவச்சின்ன சிதம்சா பிரமாதா. தேகத்துக்குள்ள இந்த அகங்காரம் சொன்னோமே, கர்த்தான்னு சொன்னோமே, அங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதே அந்தஸ்கரணம் தான். அந்த அந்தஸ்கரணம் தேகத்திலே சைத்தன்ய பிரதிபலனத்தோடு இருக்குன்னு சொல்லும் போது அந்த சைத்தன்யத்துக்கு பிரமாதான்னு பேர். கிரியா பாகாவச்சின்ன சிதம்சா பிரமாணம் தியானம். பிரமாணம்னா இங்க தியானம்னு வச்சுக்கணும்.
அந்த நடுப்புற கடங்கிற விஷயத்துக்கும் இந்த பிரமாதாக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அந்த அந்த கரண பாகம் விற்த்தின்னு சொன்னோமே, இந்த விற்பி வச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, இதுக்கு பிரமான்னு பேரு. பிரமாணம் விஷயகதா அபிவியக்தி யோகியத்துவ பாகாவச்சின்ன சிதம்சா பிரமிதி. பிரமா பிரமித்தின்னு ரெண்டும் வித்தியாசம். இங்க இருக்கிற பிரமித்தின்னு சொல்லி கிரியாபலத்தை சொல்றோம். கிரியாபலம் அப்படின்னா என்னன்னா, இவன் பிரமாணத்தெல்லாம் உபயோகப்படுத்தி எல்லாம் பண்ணினா, இப்படி பண்ணினதுனால என்ன கடைசியில வந்ததுன்னு கேட்டா அந்த விஷயம் தெரிஞ்சதாக ஆச்சுன்னு சொல்லு. கண்ணை திறந்து பார்த்து வெளிச்சம் போட்டு எல்லாம் பிரயத்தனம் பண்ணினா, அதனால என்ன ஆச்சுன்னா அங்க அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த தெரிஞ்சதுங்கிறதுதான் இங்க பிரமித்தி பலம்னு எடுத்துக்கணும். இது கடத்துல இருக்கும், கட்டாதி விஷயங்கள்ல. அதான் பாகாவச்சின சிதம்சம் பிரமிதி விதி. பிரமேயம் தூ விஷயகதம் பிரம்ம சைத்தன்யமேவ அஜ்ஞாதம். இத பிரமாணம் பிரமா பிரமிதி. கடைசியில என்ன பிரமேயம்னு கேட்டா எல்லா இடத்துலயுமே என்ன காரணம் சொன்னா அதுதான் அஜ்ஞாத்தம். எது அஜ்ஞாத்தமோ அதுதான் பிரமேயம். கடப்படாதிகள்லாம் அஜ்ஞாத்தம் இல்லையான்னு கேட்டா இல்லை, தெரியாம இருக்கலாம். ஆனா அது அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அஜ்ஞானம் எதை விஷயமாக்கிக்கொண்டு சொன்னா, எது தானா பிரகாசிக்கக்கூடிய சுபாவமோ அதைத்தான் அஜ்ஞானம் தனக்கு விஷயமாக்கும். அதனால அத சைத்தன்யத்தை தான் மறைக்க முடியும். மறைஞ்ச சைத்தன்யம் தான் பிரமேயமாக முடியும். அதுவே பலம். ததே ஞாதம் சத் பலம். தெரியாம இருக்கும் போது அது பிரமேயம். இந்த விற்பி அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடு தெரிஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா அப்ப அதுவே பலமாயிடும். இன்னும் இருக்கு இந்த பிரதிகர்ம விவஸ்தை. இது அடுத்த கிளாஸ்ல பார்த்து